இன்னைக்கு என்ன பேச போறேன்னா வெற்றி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் கேர்ள்ஸ். ஐம் so much in love with you all. ஏன்னா சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துகிற பெண்களும் ஆண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ சமீபத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல்ல கொடுத்த பதிலுக்கு நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தாங்க. அது கலரிசம் சார்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க, நிறத்தின் ரீதியான அரசியல் ரீதியாக குரல் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க கொடுத்த குரலால அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ரியாக்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்றேன். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அவர் எவ்வளோ குணத்தால உயர்ந்தவர்னு அந்த இடத்துல காட்டியிருக்காரு. ஏன்னா பெரும்பாலும் பெரிய இடங்கள்ல இருக்க இயக்குனர் இந்த மாதிரி விடயங்களை எடுத்து நம்ம சொல்லும்போது, பொதுமக்களாக நம்ம சொல்லும்போது கண்டும் காணாம கேட்டும் கேட்காம நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன கேட்கறேன்னு இருப்பாங்க. அவர் அதற்கு பதில் கொடுத்திருக்காரு. அதற்கு அவருடைய உயர்ந்த பண்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இந்த இடத்துல பல இயக்குனருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. நிறைய பேர் கண்டுக்காம இருக்கீங்க, பட் அவர் நம்மளுடைய வேண்டுகோளை புரிந்து கொள்ற ஒரு மனிதராக இருந்திருக்காரு. ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல கலரிசம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா இன்னைக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுக்குறோம்னா, நாங்கெல்லாம் ஃபெட்டப் ஆயிட்டோம், எங்களுக்கு அழுத்து போச்சு. புரியுதா? ஒரு நடிகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண் நடிகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென்னிந்தியா முழுவதுமே அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அவங்க டிவியில பாக்குற மாதிரி நம்ம வீட்டு பையனுங்க இருப்பாங்க. பெரும்பாலுமே சாதாரண நடைமுறை வாழ்க்கையில பார்க்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸா தொலைக்காட்சிகளையும் சரி, தொகுப்பாளராகவும் சரி, சினிமா ஹீரோக்களாகவும் சரி இருக்காங்க ஆண்கள். ஒன்று ரெண்டு பேர் தான் அதுல என்ன சொல்றது, அந்த இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. நம்ம ரோட்ல ரேரா பார்க்கக்கூடிய ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே சராசரி நம்ம வீட்டு பையமா இருக்க ஹீரோக்களை தான் நம்ம பார்க்குறோம், கொண்டாடுறோம், வர்ஷிப் பண்றோம். பெண்களை எடுத்துக்கிட்டா அதிரூப சுந்தரியாகவும் நம்ம இனத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத பெண்களை தான் மீண்டும் மீண்டும் இவங்க தான் அழகின் இலக்கணம் நம்ம காட்டிட்டு இருக்கோம். காலந்தோறும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கோம். எங்களுக்கு ஃபெட்டப் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், என்ன மாதிரி இருக்காளே அப்படின்னு. நான் வளர்ந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு நடிகை பானுப்பிரியா பார்க்கும்போது நம்ம ஸ்கின் டோன் கொஞ்சம் ஒத்து போறாங்களே அப்படின்னு தோணுச்சு. நடிகை ராதிகா இருக்காங்க, அப்படி கொஞ்சம் சொல்லிட்டே போகலாம், பட்டியல் எழுத்துக்கிட்டே போகலாம். அவங்களை பார்க்கும்போது நம்மள மாதிரி இருக்காங்களே, அழகா இருக்காங்களே அப்படி தோணுச்சு. மற்றபடி நடிகை இவங்க இருக்காங்க, அர்ச்சனா, நான் அவங்கள சொல்ல மறந்துட்டேன். அர்ச்சனா அவர்கள்லாம் பாலு மகேந்திரா மீண்டும் மீண்டும் இந்த கலரிசம் பார்க்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில போராடி கொண்டு வந்த ஒரு நடிகை, நேஷனல் அவார்ட் வின் பண்ண நடிகை. அப்ப அந்த மாதிரி நடிகைகளை பார்க்கும்போது அப்பா என்ன, ஓ வசந்தராஜா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்பா என்ன மாதிரி ஒரு தீர்க்காலே, அப்பா என்ன மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லிக்கலாம். அவங்கள மாதிரி நம்ம இருப்போம். நண்டிதா தாஸ் இருக்காங்க.